அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னு பார்க்குறீங்களா, நம்மளோட தக்காளி செடி தாங்க. இதுவும் நம்மளோட ஸ்வீட் கார்ன் மாதிரி தாங்க. நான் எதுவுமே விதை போடலைங்க. நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வந்த பிளான்ட் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக வந்துச்சுது இல்லையா, அதை எடுத்து நான் தனித்தனி பாட்டில் வச்சுனேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக நல்ல பெருசாகவே வளர்ந்துச்சு. இது பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ட்ரம்மில் போட்டிருந்தேங்க. அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து உரமாக மாறி அதோட ஹெல்த்தியான செடியாக கொடுத்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியான, நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு செடி தாங்க இந்த தக்காளி செடி, எவ்வளோன்னு பாருங்கள். இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த ட்ரம்மில் தாங்க வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டிருந்தேன். அதிலே வந்து நான் வந்து பிளான்ட்டுக்குன்னு சொல்லி தனியாக நான் வந்து விதை போடலைங்க. நம்ம சமையலுக்காக வாங்கின தக்காளி அழுகினதை எடுத்து நம்ம வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டில் போட்டிருந்தேன். அதுலேருந்து நம்மளுக்கு வந்த செடி தாங்க இந்த தக்காளி செடி. அத்தனையுமே அதுலேருந்து தாங்க வந்தது. ஸ்வீட் கார்ன் எப்படி வந்துச்சு அது மாதிரி இதுவும் வந்துச்சு. நான் சின்ன சின்ன பிளான்ட்டாக இருக்கும்போது எல்லாம் தனித்தனி பாட்டில் வச்சுட்டேங்க. இது மட்டும் பாருங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக ஹைட்டாக வளர்ந்துருக்கான்னு. இது பாருங்கள் சின்னதாக இருக்கா, இதே சைஸ் தாங்க அது எல்லாமே. இதுவும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டில் வைக்கிறது எல்லாமே நல்ல ஹெல்த்தியாக வளருதுங்க எனக்கு. ஏன்னா உரம் வந்து அவ்வளோ ஹெல்த்தியை கொடுக்குதுங்க. பாருங்கள் எல்லாமே வெஜிடபிள் வேஸ்ட் தான் உள்ள. பாருங்கள் முட்டைக்கோது, வெஜிடபிளோட நம்ம வேஸ்ட்டாக என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே நான் வந்து பிளான்ட்டோட பாட்டில் போட்டுடுவேங்க. அது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு. எவ்வளோ ஹைட்டாக பாருங்கள். காயும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக வருதுங்க. இந்த ட்ரம் தாங்க. பாருங்கள் இதோட செடியோட ஹைட் எவ்வளோன்னு பாருங்கள் நீங்களே. எனக்கே பார்க்க ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. அவ்வளோ ஒரு உரமாக இருக்குதுங்க அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு. ஹெல்த்தியான செடியையும் கொடுக்குது, நம்ம செடிக்கும் நல்ல சத்து. அவ்வளோ நம்ம தனியாக ஒரு உரம் போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. வெஜிடபிள் வேஸ்ட் போட்டாலே நம்மளுக்கு போதும் போல் இருக்குங்க. காய் பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குன்னு. எனக்கு இனி கவலையே இல்லைங்க, உண்மையிலே தாங்க. ஏன்னா தக்காளி வந்து காய்க்க தொடங்கிடுச்சு. நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய் எனக்கு கிடைச்சிடுங்க. நம்ம தனியாக வந்து நான் வந்து பிளான்ட்டுக்குன்னு சொல்லி நான் விதை போடவே இல்லைங்க. வெஜிடபிள் வேஸ்ட்லேருந்து வந்த எல்லா தக்காளி செடியுமே அதுலேருந்து வந்ததாங்க. தனித்தனி பாட்டில் வச்சேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ காய் பாருங்கள் நிறைய இருக்குங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நம்ம வந்து ஒரு பிளான்ட்டை வளர்த்து அதில் காய் வரும்போது சொல்ல முடியாத ஹாப்பிங்க, சொல்லவே முடியாதுங்க. அனுபவிச்சதாங்க அந்த சந்தோஷத்தை நம்ம உணர முடியும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு. காயும் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக தாங்க காய்க்குது. இந்த பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பிளான்ட்லேயே வந்து நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பாருங்கள் சின்ன சின்னதாக காய் வந்துருச்சுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. இனிமேட்டு நம்மளுக்கு தக்காளிக்கு கவலையே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ காய் வருதுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ.